ஸோ எவ்ரிடே என்னுடைய ஜெபம் என்னன்னாக்கா, நான் இப்படி ஜெபம் பண்ணுவேன். நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டதுலேருந்து நான் இப்படி தான் ஜெபிப்பேன். ஆண்டவரே, என்னை யாருக்காவது எடுத்து உபயோகப்படுத்துங்க. இன்னைக்கு வரைக்குமே கர்த்தரு என்னை யாருக்காவது எடுத்து உபயோகப்படுத்துவார். இந்த ஜெபிக்கலாம் வாங்க இந்த சேனல் மூலமாக நெறைய பேர் ஃபோன் பண்ணுவாங்க. சிலருடைய ஃபோனெல்லாம் பார்க்கும்போது, அவங்களோடு கூட நெறைய நேரங்கள் பேச வேண்டிய சூழ்நிலைகள் வரும். ஸோ அப்போ நான் நினைப்பேன், திஸ் இஸ் த பர்ப்பஸ். இந்த நோக்கத்துக்கு தான் நான் இந்த உலகத்தில் பிறந்திருக்கிறேன். இந்த லட்சியத்தை கர்த்தர் என் மேலே வைத்திருக்கிறாரு. ஸோ நான் இதை நிறைவேற்றணும் அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அவங்க கிட்ட பேசி, அவங்க கஷ்டத்தை கேட்டு, அவங்களுக்காக ஜெபம் பண்ணி விடும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அன்னைக்கு ஒரு 2 டேஸ்க்கு முன்னாடி நானும் எங்கள் ஹஸ்பண்ட் பாஸ்டர் 2 பேரும் நாங்கள் வந்துட்டே இருக்கிறோம் காரில். வந்துட்டே இருக்கும்போது ஒரு ஃபோன் வந்துச்சு. ஒரு ஃபோன் வந்தோடனே நான் பேசிக்கிட்டே போயிடலான்னு நினச்சேன். நாங்கள் ஒரு இடத்துக்கு போயிட்டே இருக்கிறோம். நாங்கள் பேசிட்டே போகலான்னு நினச்சேன். பட் என்னால் பேச முடியல. பட் எங்கள் ஹஸ்பண்ட்டை நான் சொன்னேன், ஓரமாக நிறுத்தினா நல்லாயிருக்கும். ஸோ ஒரு பார்க்கிங் லாட்டில் போயிட்டு நாங்கள் நிறுத்திட்டு ஒரு அட்லீஸ்ட் ஒரு 45 மினிட்ஸு அந்த பார்க்கிங் லாட்ல நாங்கள் நின்றுட்டு நான் அந்த அந்த அவங்களுடைய கஷ்டத்தை நான் கேட்டுட்டு அவங்களுக்காக ஜெபம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் காரை எடுத்துக்கிட்டு எங்கள் இடத்துக்கு நாங்கள் போனோம். ஸோ இது நான் நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு அன்னைக்கு அந்த நாள். அன்னைக்கு வந்து இது மாதிரி நிறைய காரியங்கள் நடக்கும், டெய்லியே நடக்கும். ஒரு அம்மா ஃபோன் பண்ணி என்கிட்ட கேட்பாங்க, என்னம்மா நீ என் ஃபோனே எடுக்கலம்மா, ஏம்மா நீ எடுக்கல, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சுமா அப்படின்னு பேசுவாங்க. அதெல்லாம் நினைக்கும் போது நம்ம இப்படி பிரயோஜனமா இருக்கிறோம்ல, யாருக்கோ என்னுடைய ஆண்டருடைய வார்த்தைகளா போய் சேருதில்ல, யாருக்கோ இந்த ஜெபம் ஆண்டருடைய ஜெபமா போய் சேருதில்ல அப்படின்னு சொல்லும் போது பர்பஸ், அதான் பர்பஸ். ஆண்டவர் நம்மளை ஒரு நோக்கத்தோடு இந்த உலகத்துல படைச்சாரு. ஸோ வேஸ்ட் பண்ணாதீங்க, உலகத்துல டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க. நேரத்தை நீங்க வேஸ்ட் பண்ணீங்கன்னாக்கா நாளைக்கு கர்த்தருக்கு நம்ம கணக்கு கொடுக்க வேண்டியதா